ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வாரம் நாங்கள் 3 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினாரை கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் சீக்ரெட்ஸ் யுவர் பேங்க் இஸ்ன்ட் டெல்லிங் யூ. இது பார்த்தீங்கன்னா எங்களோட மல்டி அசெட் பிஎம்எஸ் ப்ராடக்டான நியோ பற்றியான டிஸ்கஷன். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நாட் சீயிங் ரிட்டர்ன்ஸ் த ரியல் ப்ராப்ளம் இஸ் இன் த மார்க்கெட். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அதை பற்றியான டிஸ்கஷனை நாங்கள் நடத்தோம். தேர்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்ஃபர்ட் வர்சஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபார் க்ரோத். வேர் ஷுட் யூ இன்வெஸ்ட் இன் யுவர் 2026 அண்ட் 2027? இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லார்ஜ் கேப் மற்றும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பற்றின டிஸ்கஷனை பண்ணுவோம். இந்த வெபினாரை நீங்கள் ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லம்ப் சம்ம ரைட் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் மண்டையில் அடிச்ச மாதிரி உலகம் பூரா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐபி பண்ணுங்க போதும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்றது தான். பட் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது எஸ்ஐபி மட்டும் பண்ணா போதாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நிறைகள் அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் அது ஃபார்ம் பண்ணுது. குறை அப்படின்னு பார்த்தாக்கா அதை மட்டுமே பண்ணும்போது தப்பான இடத்துல நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கிடைக்காது. உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்ஐபி. ரிட்டர்ன் பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி நடக்கும்போது எஸ்ஐபி தேர்வு என்பது தவறாகும் போது எஸ்ஐபி நமக்கு உரிய பயன்களை தராது. ஸோ வெறும் எஸ்ஐபி பண்ணா பத்தாது, எஸ்ஐபியை சரியான இடத்துல பண்ணணும். ஆனா அதையும் மீறி இன்னொரு விஷயம் பண்ணணும், அதுதான் லம்சம். லம்சம் முதலீடு என்பது நிச்சயமாக உங்க எஸ்ஐபியில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை உயர்த்தக்கூடிய ஒரு கருவியாக அமைத்து கொள்ள முடியும். பட் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்றேன். முதலீட்டாளர்கள்ல 1% பேர் கூட இது செய்யறது இல்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், 2வது பாயிண்ட் சொல்றேன். தானே முதலீடு செய்யக்கூடியவர்கள், தாமாகவே முடிவு எடுத்து முதலீடு செய்பவர்களுக்கு இதை எப்போது செய்ய வேண்டும் என்ற ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கு. எங்க செய்யணுங்கிற 2வது குழப்பமும் அதுல சேர்ந்துக்குது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா லம்சம் பண்ணாமலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ லம்சம் பண்ணணுமோ. சோ லம்சம் என்பது உரிய முறையில் எஸ்ஐபியுடன் இணைந்து செய்தால் முதலீட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை உயர்த்தக்கூடிய ஒரு வழிமுறையாக நிச்சயம் அமையும். அது மட்டுமல்ல, சம்பள வருமானம் மாதம் இல்லாதவர்கள், சுய வேலை வாய்ப்பில் உள்ளவர்கள், அவங்க எல்லாருக்கும் எஸ்ஐபி பண்றதுங்கிறது ஒரு சிக்கல். சில மாதங்கள்ல மாச கடைசியில டைட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 10 நாள்ல பணம் வராது, கலெக்ஷன் இருக்காது, பிசினஸ் டல்லா இருக்கலாம். அப்போ அந்த மாசம் ஒரே டேட்ல அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது சிரமமாக இருக்கும். அது போன்றவர்கள் நிச்சயமாக இந்த லம்சமை அதிகம் நம்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. சோ லம்சம் என்பது ஒரு மிக முக்கியமான முதலீட்டு வழிமுறை அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தேவையான ஒண்ணு, அவசியமான ஒண்ணு, மிகவும் உபயோகமான ஒண்ணு. ஆனா அதையும் சரியா செய்யணும். சரியா செய்யணும் அப்படின்னா எங்க, எப்போ, எப்படி? முதல்ல மார்க்கெட் மார்ச் மாசம் சந்தித்த சரிவை போல எப்பெல்லாம் ஒரு சரிவை சந்திக்குதோ அந்த நேரத்துல எல்லாம் தவறாமல் லம்சம் பண்ணணும். அந்த லம்சம் சரியான இடத்துல போய் உட்காரணும். பணம் சரியான முதலீட்டுல போய் உட்காரணும். அது 2வது. 3வது, அந்த பணத்தை எல்லா நேரத்திலையும் நம்ம ரெடியா வச்சிருக்கணும் லம்சம் பண்றதுக்கு. அப்பதான் வாய்ப்பு வரும்போது உடனடியா நம்மளால பண்ண முடியுது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், மைல்ஸ்டோன்ஸ் 12லயே குறைந்த அளவு நபர்கள் தான் லம்சம் பண்றாங்க.
பெருவாரியானவர்கள் லம்சம் செய்ய தயாராக இல்லாதனால அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாங்க. இப்ப மார்ச் பாருங்க, எத்தனை நாள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சது, எத்தனை இடத்துல வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 15-20 நாள் ஆனவுடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் லம்சம் பண்ணியிருக்கீங்களோ மார்ச்ல, உதாரணத்துக்கு மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்ல, தாராளமா உங்களுடைய அனுபவங்களை இப்ப சொல்லலாம். எப்படி உங்களால வாங்க முடிஞ்சது, எங்க வாங்க முடிஞ்சது, எவ்வளவு வாங்க முடிஞ்சது, அதனால என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க போர்ட்போலியோல உங்களால கொண்டு வர முடியுதுன்னு தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். சோ லம்சம் என்பதை சரியான முறையில் செய்தால் நிச்சயமாக நம்முடைய ரிட்டர்ன்ஸை உயர்த்த முடியும். ஏன்னா முக்காவாசி நேரம் நம்ம லம்சம் பண்றது மார்க்கெட் விழும்போது, குறிப்பிட்ட ஒரு ஃபண்ட் இன்னும் அட்ராக்டிவா ஆகும்போது, ஒருவேளை நம்ம எஸ்ஐபி பண்ணியிருந்தா அதுல ஒரு சின்ன லாஸ் இருந்தா அந்த நேரத்துல போய் நம்ம லம்சம் பண்றோம். அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு லம்சம் பண்ணலங்க, அந்த நேரத்துல பண்ணா நமக்கு பயன் கிடைக்கும், அந்த ஃபண்டுக்குள்ள இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான புரிதல் இருந்தா மட்டும்தான் அந்த லம்சம் அந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும். இதனாலதான் லம்சம் பண்றதுல கூட ஆலோசனை மிக முக்கியமானது. இந்த இடத்துல செய்யுங்க அப்படின்ற அந்த வழிகாட்டுதல் மிகவும் முக்கியமானது. இந்த இடத்துல இவ்வளவு பண்ணுங்க அப்படின்ற 2வது வழிகாட்டுதல் மிகவும் பயனுள்ளது. 3வது, இந்த வாய்ப்பை நீங்க நிச்சயமா நழுவ விடக்கூடாதுங்கிற அந்த அறிவுறுத்தல் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுக்கும், போக்கஸை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும். இதெல்லாம் இருந்தா ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான்னாக்கா, தவறாமல் வாய்ப்பு வரும்போது லம்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துல 20 to 40 முறை நீங்க லம்சம் பண்ண முடியும். ஸோ மாசத்துக்கு மினிமம் ஒன்ஸ், மேக்சிமம் 4 times பண்ணலாம். அவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு ஒரு வருஷத்துல கிடைக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை நாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளால லம்சம் என்பதை நம்ம போர்ட்போலியோல நமக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் வரும் வகையில சரியா செய்ய முடியும். என் பார்வையில இதை இன்னும் அதிகமானவர்கள் செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய தெளிவான உறுதியான நம்பிக்கை. மோர் பீப்புள் கேன் டூ திஸ் பெட்டர். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு தங்க மேலேயே சந்தேகம், அல்லது மார்க்கெட் மேல சந்தேகம், அல்லது அந்த அறிவுரை மேல சந்தேகம். ஏதோ நிறைய சந்தேகங்கள் மைண்ட்ல இருக்கு. சந்தேகங்கள் இருந்தால் அவை தீர்க்கப்பட வேண்டும். அப்படி மனசுல சந்தேகம் வரும்போது நீங்க அந்த சந்தேகத்தை உரிய வழியில தீர்த்துக்கலனாக்கா நீங்க குழப்பத்திற்கு வழிவகுக்கிறீர்கள். அந்த குழப்பம் என்ன பண்ணுனா உங்களுடைய அடிப்படை கன்விக்ஷனையே குறைச்சிரும், பயத்தை வளர விட்டுரும். இதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு பயத்தை உங்க மைண்ட்ல வளர்க்கறதுக்கு. அதுல நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி சந்தேகத்தோட டிராவல் பண்ணீங்கன்னா அந்த சந்தேகம் நம்பிக்கையை குலைத்து அச்சத்தை வளர்த்து விடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, லம்சம் பண்ண தவறிடுவீங்க. எப்போ? சரியான நேரத்துல பண்ண தவறிடுவீங்க. மார்ச் மாதம் யாரெல்லாம் லம்சம் நிறைய பண்ணாங்களோ அவங்க ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு அசம்ஷன். ஏன்னா இல்லைன்னா அவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்க. மார்ச் மாசம் பூரா லம்சம் செய்ய தவறியவர்கள் எப்ப லம்சம் செய்யலாம், எப்படி லம்சம் செய்யலாம்? முதலாவதாக, லம்சம் செய்வதற்கு பணத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலையும் உங்க போர்ட்போலியோல குறைஞ்சபட்சம் ஒரு 5% மதிப்பிற்கு பணத்தை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் 10% பணம் வச்சுக்கோங்க. நல்ல வசதியான முதலீட்டாளராக இருந்தால் 20% வரைக்கும் கூட நீங்க பணத்தை ரெடியா வச்சுக்கலாம். மார்க்கெட் இறங்கும் போது அந்த தயார் நிலை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை. பணம் தயாராக இருக்க வேண்டும், அதுதான் ஃபர்ஸ்ட். மார்ச்ல உங்களுக்கு பணம் தயாராக இல்லை என்றால் இனியாவது பணத்தை எப்போதும் தயாராக வைத்துக் கொள்ளும் ஒரு பழக்கத்திற்கு வாருங்கள். சோ ஃபர்ஸ்ட் தேவை பணம் தயாராக இருக்க வேண்டும். 2வது தேவை மனம் தயாராக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு மனசு இல்ல, பயங்கரமா குழம்பி போயிருக்காங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு மார்ச் மாசம், சார் எல்லா ஈக்விட்டியை வித்துட்டு பேசாம கோல்டு வாங்கிட்டோமா அப்படின்னாரு. உங்களுக்கு யார் சொன்னாங்க இது மாதிரி ஒரு ஐடியான்னு சொன்னேன். இல்ல நிறைய பார்க்கும்போது இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஈக்விட்டியை பாட்டம்ல வாங்கிட்டு கோல்டை வாங்குவீங்க, அந்த விலையும் கோல்ட்ல நிலைக்குமா அப்படிங்கிறது யாரும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒருவேளை அந்த கோல்டு 20% விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லது கோல்டு 20% கீழே வந்துட்டு நீங்க வெளியே எடுத்து ஈக்விட்டி 20% மேல போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். யோசிச்சாரு. சரி சார், நான் யோசிச்சுட்டு வரேன்
அப்படின்னு போயிட்டார். என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த நபர் மார்ச்ல மொத்த ஈக்விட்டியும் வெளியே எடுத்துட்டு கோல்டுல போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் சில மாசங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஈக்விட்டில இருந்து பணத்தை எடுத்து பீக்ல சில்வர்ல போட்டாங்க. பட் மார்ச் என்பது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பாட்டமாக அமைந்தது. சமீப நாட்கள்ல அதுதான் பாட்டம். பாட்டம்ல போய் வெளியே எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போடணுமான்னு கேக்குறாங்க. இப்படி லம்சம் பண்ணக்கூடாதுங்க. இப்படி லம்சம் பண்ணா லம்சம் என்ற வழிமுறையே உங்களுக்கு எதிரியாகிவிடும், யமனாகிவிடும். உங்க கேபிட்டலை கொண்டுடும். சோ இது நடக்காம இருக்கணும்னா உங்க மனம் தயாராக இருக்கணும். எதுக்குன்னா முன்னாடியே தெளிவா இருக்கணும். இந்த இடத்துல தான் நான் லம்சம் பண்ண போறேன், இந்த சொத்து வகையில தான் பண்ண போறேன். ஒருவேளை வேற சொத்து வகையில பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கணும். சப்போஸ் நான் கோல்டோ சில்வரோ வாங்கினாலும் அது இந்த இடத்துக்கு வந்தா நான் வாங்குவேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி என்ன பண்ணுன்னா நீங்க பண்ணக்கூடிய லம்சம் சரியான இடத்துல உங்க செய்ய வைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க மனம் அதுக்கு தயாரா இருக்கும். ஸோ பணம் தயாராக இருக்க வேண்டும், மனம் தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது, எந்த இடம் என்று தெளிவு இருக்க வேண்டும். எங்க லம்சம் பண்ணோங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும். எந்த சொத்து வகை அதுல டெஃபினட்டா கிளாரிட்டி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஆண்டுல ஈக்விட்டியில லம்சம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டெட்ல லம்சம் பண்றதுக்கு நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் டெட் இன்வெஸ்டிங் இந்த ஆண்டு மிகவும் நுட்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். என்ன ரீசன்னா, முதல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அது ஏறுதோ இல்லையோ அது ஏறும்னு நீங்க அசியூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏறின பிறகு நாளை என்ன நடக்கும்ன்றத கரெக்டா யூகிச்சு புரிந்து அந்த இடத்துல சில நுட்பமான மாற்றங்களை டெட் இன்வெஸ்டிங்ல கொண்டு வரணும். ஸோ எதுவும் ஈஸி கிடையாது. ஸோ எங்க இன்வெஸ்ட் பண்ணோங்கிறதுல தெளிவு இருக்கணும். அது மூன்றாவது பாயிண்ட் சொன்னேன். நான்காவது பாயிண்ட், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். 100 ரூபா இருக்குன்னா முதல்ல எவ்வளவு பண்ணணும், அடுத்தது எவ்வளவு பண்ணணும், இது எப்படி பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்டா போடணும். என்ன பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 4 இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சுக்கிங்க. அது அப்புறம் படிப்படியா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ வர்ற வாய்ப்புல எல்லாம் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பணம் இருக்கும். பணம் இல்லை அப்படின்னு எந்த முதலீட்டு வாய்ப்பையும் நீங்க தவற விட மாட்டீங்க, தட்டி விட மாட்டீங்க, எல்லாத்துலயும் இருப்பீங்க. சோ இந்த 4 விஷயங்களும் லம்சம்ல இருக்க வேண்டும். அப்போ நீங்க பண்ணக்கூடிய லம்சம் மிகச் சரியாக இருக்கும், மிகச் சீராக இருக்கும். உங்களுக்கு தேவையான முதலீட்டு வெற்றிகளை லம்சம் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அது உங்களுடைய முதலீட்டை வேகப்படுத்துவதற்கும், அது எப்படி நான் ஆக்சலரேட்டர்னு சொல்லணும், முதலீட்டை நிச்சயமா லம்சம் ஆக்சலரேட் பண்ணும். அப்ப அந்த ஆக்சலரேட்டர் உங்களுடைய முதலீட்டு பயணத்திற்கு லம்சம் மூலமாக உறுதியாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஓராண்டின் பல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களின் முதலீட்டு ரிட்டர்னை நிச்சயமாக உயர்த்தும். அப்படி உயர்த்தும் வகையில் செய்யக்கூடிய முதலீடு உங்களுக்கு முதலீட்டின் மீதும் சொத்து வகைகள் மீதும் இன்னும் நம்பிக்கையை கூட்டும். அந்த நம்பிக்கை உங்களை நீங்கள் அடைய வேண்டிய இலக்கிற்கு வேகமாக சென்றடைய செய்யும். சோ இதெல்லாம் நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய பிளஸ். நிச்சயமா நமக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள், நம்மை உயர்த்தக்கூடிய விஷயங்கள். அந்த விஷயங்களை தவறாமல் செய்வோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.